அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் உளவுத்துறை ஆதரவை நிறுத்தினால் ரஷ்யா ஈரானுக்கு வழங்கும் உளவுத்துறை ஆதரவை நிறுத்திக் கொள்ளும் என்று வெளியான தகவல்களின் பின்னணியை தற்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு போர் 3வது வாரத்திற்குள் நுழைந்ததை அடுத்து மோதலானது தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் தொடர்ந்து நீடிக்கப் போவதில்லை என்று ஒரு பக்கம் கூறினாலும் மறுபக்கம் தீவிர தாக்குதலையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஈரானின் அணுசக்தி மையத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்கியுள்ளது. இதற்கு ஈரானின் பதிலடி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரானுக்கு சீனா மற்றும் ரஷ்யா ராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் உளவு தகவல்களை நிறுத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் குறித்த தகவல்களை ஈரானுக்கு வழங்குவதை ரஷ்யா நிறுத்தும் என்று ரஷ்ய தூதர் கிரில் டிமிட்ரி முன்மொழிந்ததாக செய்திகள் வெளியானது. கடந்த வாரம் மியாமியில் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோருடன் நடந்த சந்திப்பின் போது இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்திகளை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ரஷ்ய தூதர் கிரில் டிமிட்ரோ இந்த அறிக்கையை போலியானது என்று சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். கிரெம்ளின் இந்த செய்தியை மேற்கத்திய நாடுகளின் தவறான தகவல் பரப்புரை என்று விமர்சித்துள்ளது. ரஷ்யாவிற்கும் அதன் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கவே இத்தகைய செய்திகள் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. ஈரான் தங்களின் உண்மையான நண்பன் மற்றும் நம்பகமான கூட்டாளி என்றும் இந்த இக்கட்டான நேரத்தில் மாஸ்கோ தெஹ்ரானுக்கு துணையாக இருக்கும் என்றும் அதிபர் புதின் சமீபத்திய செய்தியில் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அரசு இந்த முன்மொழிவை நிராகரித்து விட்டது. உக்ரைனுக்கான ஆதரவை மத்திய கிழக்கு விவகாரங்களுக்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. சுருக்கமாக சொன்னால் ஈரானை கைவிட ரஷ்யா முன்வந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் ரஷ்யா அதை ஒரு வதந்தி என மறுத்து ஈரானுடனான தனது உறவு வலுவாக இருப்பதாக கூறி வருகிறது. முன்னதாக போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றுவது போன்ற பிற திட்டங்களையும் ரஷ்யா முன்வைத்ததாக தெரிகிறது. இதனை ட்ரம்ப் நிராகரித்ததாகவும் சொல்லப்படுகிறது.